ப்ராஜெக்ட் பேனலில் போகிறோம். ப்ராஜெக்ட் பேனல் கிளிக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ப்ளூ கலர் பாக்ஸில் ஹைலைட் ஆகுது. ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி தருது. கீழே இருக்கிற இந்த இடத்துல வைங்க. கிளிக் பண்ணி ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அன்வான்ட் பேனல்ஸ் எல்லாமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் பேனல் கொடுத்துருங்க. ஓகே, இங்கே நார்மலாக வந்து நிறையா வந்து டேப் இருக்குது. அசம்பிளி, எடிட்டிங், கலர், எஃபெக்ட்ஸ், ஆடியோ, கிராஃபிக்ஸ், லைப்ரரிஸ் நிறையா இருக்குது. நம்ம இப்போ எடிட்டிங் தான் பண்ண போகிறோம். ஸோ எடிட்டிங் டேப்பில் போயிடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எடிட்டிங்க்கு என்னென்ன பேனல்ஸ் வேணுமோ அது எல்லாமே ஓப்பன் ஆகிடும். அன்வான்ட் பேனல்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். இன்கேஸ் வந்து கலர் பேனலில் போனீங்கன்னா கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. அதுமாதிரி எஃபெக்ட்ஸில் போகும்போது எஃபெக்ட்ஸோட பேனல்ஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்கும். பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் இது எல்லாமே ஓப்பனில் இருக்கும். ஸோ நம்ம பேசிக் இது வந்து எடிட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். எடிட்டிங்கில் போயிடுங்க. கீழே ப்ராஜெக்ட் பேனல் இங்கே ஓப்பனில் இருக்குது. மேலே சோர்ஸ் பேனல் இருக்குது. அதுக்கு மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பேனல் இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ நீங்கள் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஃபோல்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபோல்டர்லேருந்து இம்போர்ட் பண்ணணும். இந்த வீடியோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு ப்ரீமியர் மேலே கர்சர் வைங்க. கர்சர் உள்ள எடுத்துனது ப்ராஜெக்ட் பேனல் மேலே கர்சர் ப்ளேஸ் பண்ணணும். இந்த இடத்துல கர்சரை ரிலீஸ் பண்ணுங்கள். மவுஸை ரிலீஸ் பண்ணுங்கள். அந்த வீடியோ இம்போர்ட் ஆகிடும். ஸோ இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் வயலட் அண்ட் க்ரீன் பாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். விச் மீன்ஸ் திஸ் வீடியோ கண்டெய்ன்ஸ் வீடியோ அண்ட் ஆடியோ. க்ரீன் பாக்ஸ் இருந்ததுன்னா ஆடியோ இருக்குன்னு இருக்கும். நிறைய வீடியோஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ண போது அந்த க்ரீன் பாக்ஸ் இருக்காது பார்த்தீங்கன்னா. இந்த பாருங்க, விச் மீன்ஸ் ஆடியோ இல்லைன்னு அர்த்தம் இல்லை, வீடியோ மட்டும் தான் இருக்குது, ஆடியோ இல்லைன்னு அர்த்தம். இதுமாதிரி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சம்டைம்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணும்போது டவுட்டாக இருக்கும், ஆடியோ எடுத்தோமே வரலன்னு. அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐகான் நீங்கள் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஆடியோ இன்கேஸ் இருந்தது ப்ளே ஆகலன்னா நீங்கள் மியூட்டில் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணணும். வீடியோஸ் இல்லைனா இம்போர்ட் பண்ணிவிட்டேன். என் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூ சீக்வன்ஸ் பேனலுக்கு ஷார்ட்கட். இங்கே நிறைய வந்து ப்ரீசெட்ஸ் இருக்குது. வீடியோ எடிட்டிங் ப்ரீசெட்ஸ் நிறையா அவைலபிள் இருக்குது. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து டிவிபேல் இல்லைனா என்டிஎஸ்சி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டிவிபேலுக்கும் என்டிஎஸ்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து டிவிபேல்னு எடுத்திங்கன்னா 1 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 25 ஃப்ரேம்ஸ், 25 எஃப்பிஎஸ். எஃப்பிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். ஒரு வீடியோ நீங்கள் 1 செகண்டுக்கு நீங்கள் ப்ளே பண்ணணும்னா 25 ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கணும். என்டிஎஸ்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1 செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 29.99 ஃப்ரேம்ஸ் வரும் எஃப்பிஎஸ். ஸோ இப்போ நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டில் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக இந்த டிவிபேல் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிப்போம். ஃப்ரேம் ரேட் எல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். 25 எஃப்பிஎஸ். ஸோ இந்த டிவிபேலில் 2 ஆப்ஷன் இருக்குது, ஸ்டாண்டர்ட் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீன். ரெண்டுத்துலேயும் ரெண்டு இது இருக்குது. ஸ்டாண்டர்டில் 2, ஒயிட் ஸ்க்ரீனில் 2. அதிகமாக நீங்கள் பண்ண போது ஒயிட் ஸ்க்ரீனே செலக்ட் பண்ணிக்கோங்க. எதர் டாப் 1 ஆர் பாட்டம் 1 எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் நீங்கள் செலக்ட் பண்ண என்னன்னா, இப்போ என்னோட நியூ சீக்வன்ஸ் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைஸில் ப்ளே ஆகும் வீடியோ. லெஃப்ட் அண்ட் ரைட் பிளாக் இருக்கும். இந்த நியூ சீக்வன்ஸ் பேனல் என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸில் தான் ப்ளே ஆகும். ஃபுல் ஸ்க்ரீனில் வேணும், இப்போ வர்றது எல்லாமே வந்து இன்ஃபினிட்டி ஸ்க்ரீன். இன்ஃபினிட்டி வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோஸ். ஃபுல் ஸ்க்ரீனில் வேணும்னா நீங்கள் ஒயிட் ஸ்க்ரீனில் வச்சு நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போது ஓகேன்னு கொடுத்துருங்க. ப்ராஜெக்ட் பேனலில் சீக்வன்ஸ் 01 அப்படின்னு சொல்லி ஒரு லேயர் ஆட் ஆகிருக்கு. இந்த லேயரை நீங்கள் டிலீட்டே பண்ணக்கூடாது. டிலீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண கம்ப்ளீட் மூவியாக காணப்படும். இப்போ இந்த சீக்வன்ஸ் 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீக்வன்ஸ் வந்து நீங்கள் நிறையா வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவிலையும் வந்து பார்ட் 1 இருக்குது, பார்ட் 2 இருக்குது, பார்ட் 3 அந்த மாதிரி மூவி இருக்குது அப்படின்னா, இது பார்ட் 1 நம்ம எடிட் பண்ணிவிட்டோம். இப்போ எடிட் பண்ண போகிறோம். பார்ட் 2க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் ஃபைலில் போய்ட்டு நியூ சீக்வன்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு வாட்டி நீங்கள் நியூ சீக்வன்ஸ் ஓப்பன் பண்ண போது ப்ராஜெக்ட் பேனல் வந்து சிங்கிள் பேனலில் தான் இருக்கும். ப்ராஜெக்ட் பேனல் இஸ் 1 வேர் யூ ஆர் எடிட்டிங் மல்டிபிள் மூவிஸ். ஒரு சீக்வன்ஸும் நீங்கள் புதுசாக ஆட் பண்ண போது ஈச் அண்ட் எவ்ரி சீக்வன்ஸ் வில் கண்டெயின் நியூ டைம்லைன். நீங்கள் இம்போர்ட் பண்ணுற மீடியாஸ் எல்லாமே இதுலேயே இருக்கும். அப்படியே புது டைம்லைன் நீங்கள் ஆட் ஆகும். ஸோ இங்கேருந்து நீங்கள் எடிட்டிங் வந்து ஆரம்பிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ இங்கே கோஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கா, டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த ஐகான் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். சோர்ஸ் பேனலில் ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளே அண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட். ஓகே, இந்த டியூரேஷன் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா டியூரேஷன் காமிச்சில் 00. அந்த டியூரேஷன் வந்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே ஸ்கிரிப்ட், எடிட்டிங் ஸ்கிரிப்ட், டைரக்ஷன் ஸ்கிரிப்ட். இந்த எடிட்டிங் ஸ்கிரிப்டில் வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போது ஒரே ஷார்ட், அந்த சிங்கிள் ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேக் எடுப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா 5 to 6 டேக் வந்து எடுப்பாங்க. இது அது வந்து எதுனா ஒரு டேக் வந்து ஓகே பண்ணுவாங்க. அந்த ஓகே பண்ணுற டேக்லேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சீக்வன்ஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போது எப்படி இருக்குன்னா, ஒரே நிமிஷம் நான் டைம்லைன் மட்டும் நோட் பண்ணிட்டு வந்துடுறேன். இது வந்து எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அவுட் பாயிண்ட்.
ஸோ இப்போ டோட்டல் வீடியோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 minutes 13 seconds 23 ஃப்ரேம்ஸ்க்கு இருக்குது. இந்த 5 minutesல எனக்கு எங்கேருந்து வேணும் அப்படின்னா கரெக்டாக என்னோட எண்ட் பாயிண்ட் வந்து 1 minuteலேருந்து 2 minutes 10 seconds. இது வந்து என்னன்னா இப்போ இந்த வீடியோவில் எனக்கு இந்த டைம்லைன் வந்து இந்த இடத்துல நான் வரணும் இங்கே கரெக்டாக. அதாவது இங்கேருந்து இந்த டியூரேஷன்லேருந்து இந்த டியூரேஷன் இருக்க மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நான் அசைன் பண்ணுறேங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே இப்போது இந்த டியூரேஷன் நீங்கள் எடுத்துன்னு வரும். அதாவது 1ன்னு வந்த உடனே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸ்பேஸ் பார் நான் ஹோல்ட் பண்ணுறேன், ப்ளே ஆகும். டைம் எடுக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஷிஃப்ட் ரைட் ஏரோ கொடுத்தீங்கன்னா 5 ஃப்ரேம்ஸ் ஃபார்வர்டுக்கு ஷார்ட்கட். 5 ஃப்ரேம்ஸ் முன்னாடி போகும். டைம் லைன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹோல்டு கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபாஸ்ட்டாக மவுஸ் வச்சு மூவ் பண்ண முடியாது சார். மவுஸ் கூட நீங்கள் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த டைம் லைன் இப்போ நீங்கள் இன்கேஸ் எடிட்டிங் ஸ்கிரிப்ட் இருந்தால் டைம் லைன் டேரெக்டாக கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். மவுஸ் வச்சு கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அந்த ப்ளே ஹெட், இது வந்து ப்ளே ஹெட்னு சொல்லுவாங்க. கரெக்டாக 1 செகண்டுக்கு வந்துச்சு வரும். ஐ வந்து மார்க் இன்னுக்கு ஷார்ட்கட். அதாவது இங்கேருந்து வேணும்னு சொல்லி நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்க. இங்கே ஒரு பாயிண்ட் லைன் மாதிரி ஆட இருக்கு பாருங்க, கர்லி பிரேசஸ் மாதிரி ஆட இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது வந்து இந்த டியூரேஷன் வரணும். இதுதான் நம்மளோட அவுட் பாயிண்ட். 2 minutes 10 seconds. ப்ளே பண்ணுங்க. கரெக்டாக அந்த சேம் டியூரேஷன் வந்துச்சு. ஓகே, இப்போ ஓ ப்ரெஸ் பண்ணால் அவுட் பாயிண்ட். இப்போ கீழே வந்து டைம் லைன் சீக்வன்ஸ் பேனலில் பாருங்கள். சீக்வன்ஸ் பேனலில் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 3 ஆடியோ ட்ராக் 3 வீடியோ ட்ராக் இருக்குது. எனக்கு இந்த வீடியோவில் நான் இப்போ இன் பாயிண்ட் அவுட் பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த நான் இம்போர்ட் பண்ண போகிற வீடியோவில் எனக்கு வீடியோ மட்டும் தான் வேணும், ஆடியோ வேண்டாம். அப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே ட்ராக் வீடியோ ஒன்லி இந்த ஐகான் மேலே வைங்க கர்சர். கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணுங்கள். வீடியோ ட்ராக் 1ல் எடுத்துன்னு வந்து கர்சரை ரிலீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிளிப்புக்கு மட்டும் உங்களுக்கு கிளிப் மிஸ்மேட்ச் வார்னிங் கண்டிப்பாக காமிக்கும். நீங்கள் எந்த கிளிப்பு இம்போர்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கிளிப்புக்கு உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் காமிக்கும். இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா உங்களோட வீடியோ வந்து சைஸ், வீடியோட சைஸ் குட்டியாக இருக்குது, டாக்குமெண்ட்டோட சைஸ் பெருசாக இருக்குன்னு சொல்லி காமிக்குது. டாக்குமெண்ட்டோட சைஸும் வீடியோ சைஸும் ரெண்டுமே மேட்ச் பண்ணும். சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ டாக்குமெண்ட்டோட சைஸ் வந்து வீடியோ என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸ்க்கு மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு கிளிப்புக்கு மட்டும் இது கேட்கும், சேஞ்ச் சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் கொடுத்துருங்க. இப்போது கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம இன் பாயிண்ட் அவுட் பாயிண்ட் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா மட்டும் தான் ஆட் ஆகிருக்குது, ஃபுல் வீடியோ வரல. ஸ்பேஸ் பார் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கு ஷார்ட்கட். இன்கேஸ் எங்கன்னா பாஸ் பண்ணால் பாஸ் பண்ணிக்கலாம். டைம் லைனில் நீங்கள் ஜூம் பண்ணணும், ஜூம் இன் ஜூம் அவுட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கீழே இந்த டைம் லைனில் சீக்வன்ஸில் பாருங்கள், சர்க்கிள் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணி டுவர்ட்ஸ் லெஃப்ட்டில் மூவ் பண்ணால் ஜூம் இன்க்கு ஷார்ட்கட். கிளிக் பண்ணி ரைட்டில் மூவ் பண்ணால் ஜூம் அவுட்டுக்கு ஷார்ட்கட். இதுமாதிரி ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அடுத்து வந்து நான் இப்போது இந்த சீக்வன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எடிட்டிங் ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இன் பாயிண்ட் அண்ட் அவுட் பாயிண்ட் வந்து கிளியர் பண்ணணும். ctrl+shift+x டு கிளியர் இன் பாயிண்ட் அண்ட் அவுட் பாயிண்ட்டுக்கு ஷார்ட்கட். நீங்கள் அது கிளியர் பண்ணலனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ நான் இங்கே இன் பாயிண்ட் அண்ட் அவுட் பாயிண்ட்னா செட் பண்ணுறீங்க ஜென்ரலாக. இது நீங்கள் கிளியர் பண்ணலன்னா ப்ராப்ளம் இல்லை. இப்போ கரெக்டாக இந்த ஷார்ட் வேணும் எனக்கு. இந்த ஷார்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எது நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ லெஃப்ட் ஏரோ நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரேம் பேக்வேர்டில் போகுது. இப்போ இந்த ஃப்ரேமில் லீஃப் தெரியுது. இப்போ நான் ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன். இதுதான் அந்த ஃப்ரேமோட ஃபஸ்ட்டு ஷாட், அந்த அனிமல் ஃப்ரேமோட ஃபஸ்ட்டு ஷாட். இன் பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு இன் பாயிண்ட் அவுட் பாயிண்ட் இருக்காங்க. இப்போ நான் இன் பாயிண்ட் ஆட் பண்ண போது ப்ரீவியஸ் இன் அண்ட் அவுட் டிலீட் ஆகிடும். அது ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அது டிலீட் ஆகிடும். நீங்கள் டிலீட் பண்ணணும்னு கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அது டிலீட் ஆகிடும். இப்போ ஸ்பேஸ் பார் ஹோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி போயிடுச்சா, ப்ளே ஜாஸ்தியாக போயிடுச்சு. ஸோ லெஃப்ட் ஏரோ கொடுத்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் பின்னாடி வாங்க. ரைட் ஏரோ அண்ட் லெஃப்ட் ஏரோ செக் பண்ணுங்க. ரைட் ஏரோ கொடுத்தீங்கன்னா ஸ்னேக்கோட ஷாட் வருது. இது லாஸ்ட் ஷாட், லாஸ்ட் ஃப்ரேம். ஓ அவுட் பாயிண்ட், ட்ராக் வீடியோ ஒன்லி. எத்தனை வந்து இங்கே நல்லா கேப் விட்டு கூட வைங்க. இப்போ 2 வீடியோக்கும் நடுவில் ரெண்டு ஷார்ட்டுக்கும் நடுவில் கேப் இருக்கா, கேப் மேலே கிளிக் பண்ணணும். டிலீட் கீ கொடுத்தீங்கன்னா ரிப்பில் டிலீட்டுக்கு ஷார்ட்கட். அந்த கேப் டிலீட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, அதான் கேப் இருக்கக்கூடாது. அதுமாதிரி நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணாதீங்க, ஏன்னா சம்டைம்ஸ் ஓவர்லேப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மங்கி கிளைம்பிங் ஷார்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் லெஃப்ட் ஏரோ கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபாஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம். இதுதான் ஃபஸ்ட்டு ஷாட் வந்துருக்கும். உங்களுக்கு எப்படி வந்து இன் பாயிண்ட் அவுட் பாயிண்ட் ஆட் பண்ணுறது ஐடியா வந்துருக்கும். இப்போ ஓகே, லெஃப்ட் ஏரோ. இதுதான் லாஸ்ட் ஷாட். ஓ ஓகே, ஸோ
ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரெண்டுமே செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன் அண்ட் அவுட் செட் பண்ணுங்கள். ட்ராக் வீடியோ ஒன்லி. இன்கேஸ் வந்து எனக்கு ஆடியோ மட்டும் வேணும் அப்படின்னா ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், ட்ராக் ஆடியோ ஒன்லின்னு இருக்குது. ட்ராக் பண்ணிவிட்டு ஆடியோ ட்ராக்ல எடுத்து வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். ஆடியோ மட்டும் தான் இருக்கும், வீடியோ வராது. இஃப் யூ ரெக்வயர் போத் வீடியோ அண்ட் ஆடியோ டுகெதர், இன் பாயிண்ட் அவுட் பாயிண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐகான்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் வீடியோவுக்கு மேலே எடுத்து வந்து கர்சர் வைங்க. கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுமே வரும் உங்களுக்கு. நீங்கள் செலக்ட் பண்ணி delete. அதான் நீங்கள் மல்டிபிள் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க. கீழே எல்லாத்துக்கும் ஐகான்ஸ் இருக்குது, ஐகான்ஸ் யூஸ் பண்ணுவேன். சரியா? ஸோ பெட்டர் டு கோ வித் ஷார்ட்கட்.